வணக்கம் பிரபலே, நான் திவாகர். கொழும்பு குற்றத்தடவை பிரிவின் ஆர்கனைசிங் கிரைம்ஸினுடைய ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்த துமிந்த ஜெயதிலக நாட்டை விட்டு தப்பியோடைய சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக கடந்த ஒரு 5-6 நாளாக இருந்து கொண்டிருக்குது. அவர் கொழும்பில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கல பல முக்கியமான குற்றச்செயலோடு சம்பந்தப்பட்ட பிரதான குற்றவாளிகளை கைது செய்ததாகும். அதன் பின்னணியில் அவருக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் காரணமாக இப்போ பிரான்ஸுக்கு தப்பியோடிதான் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. இந்த ஒரு காலப்பகுதியில் அவருக்கும் அவற்றை குடும்பத்துக்கும் தொடர்ச்சியாக பாதாள உலக கும்பலிலிருந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் இப்போவும் அந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் அவர் பிரான்ஸ்லேருந்து தன்னுடைய செய்தியை வந்து அனுப்பியிருக்காரு. அவர் இந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாக 2 ஆடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்காரு. இவருக்கு விடுக்கப்பட்ட தொலைபேசியிலான கொலை மிரட்டல் அதில் ஒன்று கரக்கட்டா சம்மந்தப்பட்டது, 2வது கொழும்பு ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த கரக்கட்டா சம்மந்தப்பட்டன்னு சொல்லி கரக்கட்டான்னு சொன்னால் யாருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இலங்கையினுடைய பிரதானமான ஹெரோயின் சப்ளியரும் ஒரு பாதாள உலக கும்பலினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர் தான் கரக்கட்டா. அவருடைய உண்மையான பேர் வந்தது நதுன் சிந்தக்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னம் துபாயில் வச்சு கைது செய்யப்படுறாரு. இலங்கையிலிருந்து ஒரு ஃபேக்கான பாஸ்போர்ட்டின் மூலம் துபாய்க்கு போக துபாயில் வச்சு கைது செய்யப்பட்டு அவர்களால் இலங்கைக்கு அனுப்பப்பட இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பொறுப்பெடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த கரக்கட்டா. அவரில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஊறுப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்குது. இந்த தென்னிலங்கையை மையப்படுத்தி 20க்கும் மேற்பட்ட கொலை, இலங்கைக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வழிகளில் போதைப்பொருள் அனுப்பினு சொல்லி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற இந்த கரக்கட்டானுடைய விசாரணை அறிக்கைன்றது இன்னும் ஒஃபிஷியலாக வெளிவரல. அந்த அறிக்கைன்றது ஒஃபிஷியலாக வெளிவரக்கு முன்னமே அவருடைய அறிக்கையை ஃபோட்டோ எடுத்து, அதாவது விசாரணை அறிக்கையை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து தேர்ட் பார்ட்டிஸுக்கு, அதாவது போலீஸ் சம்மந்தப்படாத வேறு யாருக்கும் அனுப்பின இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை சேர்ந்த 2-3 கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணப்பட்ட சம்பவம் அண்மையில் நடந்துச்சு. அதாவது இந்த கரக்கட்டாவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய கஸ்டடியிலிருந்து தப்பியோடுறதுக்குரிய ஆயத்தங்களை அல்லது ஒழுங்குகளை செஞ்ச குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் ஒரு சில பேர் அண்மையில் தண்டிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த ஒரு விசாரணையினுடைய மிக முக்கியமான பொறுப்பு அதிகாரியாக இருந்தவர் இந்த துமிந்த ஜெயதிலக. அந்த ஒரு டைம் பீரியட்லேயே அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் மிக முக்கியமான கொலை மிரட்டல்ன்றது இந்த பாதாள உலக கும்பலினுடைய ஒரு உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஹெனேடிய மகேஷ் என்பவருடைய கொலை மிரட்டல். அவர் இந்த கரக்கட்டாவுடைய பிரச்சனையில் தொடர்ச்சியாக தன்னுடைய கொலை மிரட்டலை விடுத்திருந்தார். அவர் சொல்லி இருந்த ஒரு சில விஷயங்களை வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். உனக்கு பிள்ளைகள் இருக்குது, உனக்கு இந்த கரக்கட்டா சம்மந்தப்பட்ட விஷயத்தை லீக் பண்ண யார் சொன்னாங்கன்னு சொல்லி, லீக் பண்ணப்பட்டுன்னு சொல்லி யார் உன்னிட்ட சொன்னாங்களோ அவங்களும் 2-3 நாளுக்குள்ள கொண்டுடுவோம். அவங்கள அந்த கொலை செய்கிறத வந்து நீங்கள் எங்களை தூண்டாதீங்க. இப்போ உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்குது, மனைவியை உங்கள் கண் முன்னாலே வந்து நாங்கள் வல்லுறவெல்லாம் செய்திடுவோம். ஸோ கவனமாக இருந்து கொள்கின்ற மாதிரி தான் அவருடைய அந்த டோன்ன்றது இருந்து கொண்டு இருக்குது. இதுக்கு பிறகு இந்த துமிந்த ஜெயதிலக இன்ஸ்பெக்டர் துமிந்த ஜெயதிலக தொடர்ச்சியாக தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு கொண்டு தான் இருந்திருக்கார். அவர் சொல்லியிருக்கிற விஷயம் சொன்னால், தான் இந்த கொழும்பில் ஒர்க் பண்ண காலப்பகுதியில் கொழும்பில் நடந்த எல்லா கொலை சம்பந்தமான குற்றவாளிகளை வந்து கைது செய்தார். அந்த கைதுகளின் போது பல்வேறுபட்ட தொடர்ச்சியான கொலை மிரட்டல் தனக்கு விடுக்கப்பட்டதாகும். இது எதையுமே தான் கருத்தில் எடுக்காமல் தன்னுடைய தொழிலை நேர்மையாக செஞ்சதாக வந்து சொல்லியிருக்கார். இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு அடுத்த ஒரு சம்பவத்தோட இந்த அவருடைய நாட்டை விட்டு தப்பியோட இந்த சம்பவம் வந்து தொடர்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அது வந்து இந்த ஜிந்திப்பட்டிய கொலை. கொழும்பு ஜிந்துப்பட்டிய பகுதியில் இளைஞர்களால் பைக்கில் வந்த 2 பேரால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அந்த பைக்கில் வந்த 2 பேரில் சுட்ட ஒரு ஆளை வந்து அந்த பிரதேசவாசிகளை பிடிக்க மற்ற ஆளை போலீஸ்காரரை பிடிச்சி வந்து கொழும்பு ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இன்வெஸ்டிகேஷன் செய்கிறாங்க. அந்த ஒரு டைம் பீரியடில் இந்த 2 பேரையுமே பிடிச்ச 2 பேரையும் குற்றவாளியாக பிடிச்ச 2 பேரையுமே பார்க்குறதுக்காக வெளியிலேருந்து 2 பேர் வராங்க. அவங்க கொண்டு வந்து விஷம் கலந்த பாலை கொடுத்து குறிப்பிட்ட 2 பேரையுமே கொலை செஞ்ச முயற்சியில் அந்த வந்த கும்பலை வந்து விசாரணை செஞ்சு தேடி பிடிச்ச மிக முக்கியமான பொறுப்பதிகாரியாக இருக்கிறவர் தான் இந்த துமிந்த ஜெயதிலக. இதுக்கு முதல்ல கரக்கட்டால பிரச்சனையில் அந்த சம்மந்தப்பட்ட 2 போலீஸ்காரர் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் இப்போ டிஸ்மிஸ் பண்ணாச்சு. அதே மாதிரி இந்த விஷம் கொடுத்து கொலை செய்ய வச்ச ட்ரை பண்ணாங்களே, இதோட சம்மந்தப்பட்ட 3 போலீஸ்காரரை இப்போ சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த போலீஸ்காரர் லஞ்சம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விசாரணையுடைய பொறுப்பதிகாரியாக இருந்தவர் தான் இந்த துமிந்த ஜெயதிலக. அவருக்கு தொடர்ச்சியாக விடுக்கப்பட்ட இந்த கொலை மிரட்டலின் காரணமாக இப்போ பிரான்ஸில் போயிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் தனக்கு கஞ்சிப்பான இம்ரான்கிட்ட கொலை மிரட்டல் வந்திருக்கு. அந்த ஆடியோ ஆதாரத்தில் அவர் வெளியிட்ட விஷயம் என்னென்னா, இந்த நீங்கள் கொஞ்சம் கணக்கை ட்ரை பண்ண வேண்டாம் சார், உங்களுக்கு மரியாதை வந்து காட்சி கொண்டு இருக்கிறோம், எங்களோட தொழிலை செய்ய வைங்க,
இதுக்கு முதலும் உங்களை மேலே நிறைய பேர் துள்ளி கொண்டு வந்தாங்க. அவங்க கடைசியில் எங்களோட காலுக்கு அடிபணிஞ்சு தான் போனாங்க. ஸோ உங்களையும் நாங்கள் அடிபணிய வைக்க இயலும் என்ற ஒரு ரீதியில் இந்த கொலை மிரட்டலில் பிடிக்கப்பட்டுச்சு. இது சம்பந்தமாக போலீஸ்காரர்கிட்ட, அதாவது போலீஸ் தனக்கு மேற்பட்ட மேல் அதிகாரிகள்கிட்ட குறிப்பிட்ட துமிந்த ஜெயதிலக எந்த ஒரு அறிவித்தலுமே செய்யலை. ஆனால் இது சம்பந்தப்பட்ட இந்த ஆட்டுப்பட்டு தெரு பிரச்சனை சம்பந்தப்பட்ட எல்லா குற்றவாளிகளையும் தான் கைது செஞ்சு அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஃபுல்லாக முடித்த பிறகு தான் பிரான்ஸுக்கு தான் வந்ததாக வந்து சொல்லியிருக்கார். கடந்த 14ஆம் தேதி அவர் இலங்கையினுடைய கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பிரான்ஸுக்கு வெளிக்கிடைக்கல. இது சம்பந்தப்பட்ட எல்லா விசாரணைகளையும் முடிச்சிட்டதாகும். தான் வெளிக்கிடைக்கல, தான் மட்டும்தான் இப்போ பிரான்ஸுக்கு போயிருக்கிறேன். தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு இன்னொரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்பட்டதாகவும், தொடர்ச்சியாக அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருக்கிறதாகவும் அவர்களை பாதுகாத்து தருமாறு போலீஸ்காரர் வந்து கேட்டிருக்காரு. இது சம்பந்தமாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் எனக்கு என்ன, அதாவது குறிப்பிட்ட அந்த துமிந்த ஜெயதிலகக்கு இந்த வேலையிலிருந்து ரிட்டையர் பண்ணுறதுக்கு எனக்கு 20 வருஷம் இருக்குது. இலங்கையினுடைய சூழ்நிலைன்றது சரி வருமாக இருந்தால் அடுத்த ஒரு 5-10 வருஷத்தில் இலங்கையில் வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அது வரைக்கும் ஃப்ரான்ஸினுடைய இராணுவத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இப்போ ஃப்ரான்ஸுக்கு போய் இன்டர்வியூன்றதை அட்டன் பண்ணிக்காம அவர் தன்னுடைய அந்த செய்தி குறிப்பில் வந்து சொல்லியிருக்காரு. இதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கொஞ்சம் பாரதூரமான விஷயமாக இருந்து கொண்டு இருக்குது. காரணம், ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர், கிட்டத்தட்ட ஒரு சட்டத்தை நிலைநாட்டுகின்ற பொறுப்பில் இருந்த ஒரு அதிகாரிக்கு இந்த கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான ஒரு சம்பவம் முல்லைத்தீவிலே நடந்துச்சு. முல்லைத்தீவினுடைய அந்த ஒரு மனித புதகுழி அகழ்வில் சம்பந்தப்பட்ட நீதிபதி ஒரு ஆளுக்கும் தொடர்ச்சியாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாகவும் அந்த நீதிபதியும் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். இப்போ குறிப்பிட்ட இந்த ஒரு இன்ஸ்பெக்டரும் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார். ஸோ சட்டம் சம்பந்தமான நபர்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் சாதாரண பொதுமக்களுக்கு யார் பாதுகாப்பு தரப்போகிறாங்கன்னு சொல்லி கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக இந்த போலீஸும் சரி அரசாங்கமும் சரி மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது கட்டாயமான விஷயமா இருந்து கொண்டு இருக்குது. இப்போ சமீப காலமாக இந்த பாதாள உலக கும்பலுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறவங்க அல்லது பாதாள உலக கும்பலுக்கு எதிராக செயற்படுகின்ற காவல்துறை அதிகாரிகள் கொலை மிரட்டல் விடுக்கப்படுறது, அவர்களுக்கு கொலைகள் நடத்தப்படுறது சாதாரண விஷயமா இருந்து கொண்டு இருக்குது. ஆனால் இது சம்பந்தமாக அரசாங்கம் தொடர்ச்சியான தன்னுடைய நடவடிக்கை எடுக்காட்டி இலங்கையினுடைய சட்ட ஒழுங்குகள்ன்றது எங்கே போகும்ன்றதில் யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. அவ்வளோ தூரத்துக்கு மோசமான நிலைக்கு தான் போகுது. இந்த துமிந்த ஜெயதிலகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பெரும்பாலான இன்வெஸ்டிகேஷன்ன்றது எது சம்மந்தமாக இருக்குன்னு சொன்னால் லஞ்சம் சம்மந்தப்பட்டது. லஞ்சத்தை வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற போலீஸ் ஸ்டார், லஞ்சத்தை வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷனோட குறிப்பிட்ட இந்த துமிந்த ஜெயதிலக தான் ஒர்க் பண்ணி கொண்டு வந்ததாகவும் இதனால தான் தொடர்ச்சியாக தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தாகவும் அவர் வந்து அந்த வீடியோ ஆதாரத்தில் வந்து சொல்லியிருந்தார். இது சம்மந்தமாக போலீஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் துமிந்த ஜெயதிலக ஒரு போலியான நாடகம் ஒன்று ஆடிக்கொண்டிருக்காரு. அவர் தனக்கு விடுக்கப்பட்ட இந்த கொலை மிரட்டல் சம்பந்தமாக இதுவரைக்கும் எதுவுமே அறிவிக்கலை. இதுக்கு முதல் ஒரு சில கொலை மிரட்டல் சம்பந்தமாக தனக்கு அறிவிச்சிருந்தார். அந்த ஒரு அறிவிப்பின் பிரகாரம் அவருக்கு ஒரு பர்சனலாக துப்பாக்கின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பர்சனலாக துப்பாக்கி இப்போவும் அவர்கிட்ட தான் இருந்து கொண்டிருக்கு. ஸோ துமிந்த ஜெயதிலக ஒரு போலியான நாடகம் ஒன்றை கிரியேட் பண்ணி ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே ஒரு சில பெனிஃபிட்டை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் திணைக்களம் வந்து அறிவிச்சிருக்கு. இப்போதை பொறுத்த வரைக்கும் துமிந்த ஜெயதிலக கடந்த 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையான ஒரு 3 வார கால பகுதிக்கு அவர் லீவ் எடுத்திருக்கிறார். சப்போஸ் மார்ச் 6க்குள்ளே அவர் இலங்கைக்குள்ளே வராட்டி இது சம்பந்தமாக அவருக்கு ஃபர்தரான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி போலீஸ் திணைக்களம் அறிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் திணைக்களம் சொல்லியிருக்கிற விஷயம் இவருடைய இந்த ஒரு விஷயம் வந்து நாடகமாக இருக்குமென்னு சொல்லியும் அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த 2 ஆடியோ ஆதாரங்கள் மேபி பொய்யா இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமென்னு சொல்லியும் போலீஸ் திணைக்களம் சொல்லி கொண்டிருக்குது. இது சம்பந்தமான ஃபர்தரான விசாரணைகள் இனியும் செய்யப்படும்னு சொல்லியும் அந்த திணைக்களம் சார்பாக அறிவிக்கப்பட்டு இருக்குது. சரி, இது என்னதான் இருக்கட்டும். ஆனால் இந்த சட்டங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அல்லது இலங்கையை விட்டு ஒரு சில மேல்மட்ட அதிகாரிகள் வெளியேறது யாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்குது. அண்மையில் கூட இலங்கையினுடைய இந்த சுகாதாரத்துறையில் பெருமளவான தட்டுப்பாடுகள் இருக்குது. காரணம், இலங்கையை விட்டு தொடர்ச்சியான வைத்தியர்கள் தொடர்ச்சியான அதிகாரிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இப்படி இலங்கையை விட்டு பல உயர்மட்ட அதிகாரிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. இலங்கையினுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிக்க வச்சு கொண்டிருக்கு. அவ்வளோ தூரத்துக்கு மோசமாக போக இலங்கையுடைய ஆட்சியாக விட மாட்டாங்க நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோ நிறைவு செஞ்சு கொள்கிறேன். அண்டில் சனி விஎஸ், டேக் கேர்.